ஆண்டவராகிய ஆண்டவராகிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு நீண்ட இடைவெளியாக நேருக்கு நேர் மாற்ற முடியாமல் மாத்திரம் தவிர காண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் மாறி மீண்டுமாக அவருடைய சமூகத்தை அனுபவிப்பதற்காக ஆண்டவர் தொடங்குகிறார். கொரோனா காலத்தில் அநேக பொருளாதார வாழ்வாழ்வை இழந்து ஒரு வறுமைக்கு வந்தவர்கள் நடுத்தர குடும்பத்தில் வசதியாளர்கள் கூட அந்த காலகட்டத்திலே பொருளாதார வந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆண்டவன் நாம் ஒருவரை அவருக்கு எந்த சரீரத்தில் கூட அந்த சரீரம் மரணத்தை அது கொடூரமான என்னுடைய கடைசி 2 வாரம் மே மாதம் முதல் வாரம் இந்த 3 வாரங்களிலே நான் மரணத்துக்கு வேணும் என்று நான் நினைத்த கொரோனாவில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக எனது மூச்சு திறமையில் ஏற்பட்டு மரணத்தை நான் மரணத்தின் விழுப்புரத்து சென்று நான் தெரிவித்த ஒரு வார்த்தை அவருடைய காலத்தையும் ஆண்கள் மகானாக எனக்கு வந்துச்சுன்னா 2 நாள் அந்த நாட்கள் நான் கப்பலில் போயிட்டு பார்த்தேன். அரசு கட்டுப்படையில ஒரே நடந்த செய்தி அது நான் அந்த அறிஞர்கள் அந்த நேரத்தில் அவசரத்துல சர்வ வழியோட வாசம் நடந்தது. அந்த வார்த்தை உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வேதம்
நான் அனுபவிக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அந்த சத்தியம் எனக்கு செயல்படும். உங்களுடைய சுவாசத்தை உங்களுடைய சுவாசங்களை நாட்டில் உபயோகப்படுமானால் நான் உறுதிப்படுத்திக் எதற்காக ஆக்சிஜன் இல்லாமல் ஆக்சிஜன் அவர்களெல்லாம் அதற்கெல்லாம் சுவாசத்தை உங்களுடைய சுவாசம் தான் ஆக்சிஜன். உங்களுடைய சுவாசம் எனக்கு அது தேவை. உங்களுடைய சுவாசம் எனக்கு தேவை என்று சொல்லி அந்த வார்த்தையை நமக்கு தொடர்ந்து அங்கீகரிக்கும். நமக்கு கருது கொள்வதை அதை பிற்படுத்தி 3 நாள் 4 நாட்கள் உள்ளாக மொத்தமாக அதுக்காக நம்ம பேசும்போது இந்த ஆக்சிஜன் இருக்கிறதாகவும் அந்த குறையிலும் மேற்கொள்ளப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் அநேக குடும்பங்களை உயர்த்தி மீண்டும் நினைத்து இந்த பணத்தை அதெல்லாம் மீண்டும் நன்றி சொல்வது அதில் நீங்கள் சாட்சியில் இவர்களெல்லாம் பேசும்போது எனக்கு காரியங்களெல்லாம் எடுத்துக்கொண்டது தரிசனம்
சூழ்நிலையிலே தவறான செய்யலை என்பதற்காக அந்த சூழ்நிலையை நாம் இருக்கிறோம். சொன்னார் இரண்டாம் நாகாலத்தில் வந்து பேச்சு கொண்டிருந்தார். பேசுவாங்க. ஆனா அந்த சந்தோஷி ஆதரவான எந்த சில கதைகளை அவர் பேசினார். பேசும்போது சந்தோஷத்திற்கு நல்ல காரியம் தான். நான் ஆதாரம் சந்தோஷி, மகளன் சந்தோஷி, ஆதாரம் சந்தோஷி எல்லாம் கேட்கணும். நல்ல காரியம். சந்தோஷங்களை நீங்கள் உருவாக்க உங்களுக்கு சொன்னா கூட சண்டைக்கு ஏன் போனான்னு என்ன தப்பு? ஒரு பையன் கூட நான் பேசக்கூடாது. ஆபீஸுக்கு தோட்டத்தில் வரும்போது அவர் ஒரு லிஃப்ட் கொடுக்குறாருன்னா வரக்கூடாதா?
என்று அதை நியாயப்படுத்துற ஒரு சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம். அவற்றையெல்லாம் நியாயப்படுத்துற சமுதாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்களுக்கு சொல்லுங்க, வீட்டுல சமாதானம் கிடையாது. அவளோட சார்ந்த ஒவ்வொரு நாளும் சார்ந்த இது பல மாதங்களான தொடர்பு இல்லையா? எனக்கு என்ன செய்து தெரியுமா? அவங்களுக்கு சொன்னா நான் ஒரே ஒரு ஆலோசனை, புதுவின் வல்லமை என்று ஒரு சொல்லலாம். மருளின் பருவத்தை சொல்லியிருந்தான். அநேக சமூக ஜபத்தின் மூலமாக சாதித்துக் கொண்ட காரியங்களை எல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி உருவாக்கி அதுதான் புதியின் வல்லமை. கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே புதுக்கிற ஒரு அனுபவம், கற்றுக்கொண்டோம் என்ற ஒரு அனுபவம், கற்றுக்கொள்வோம் என்ற ஒரு அனுபவம், கற்றுக்கொண்டோம் என்று சொல்றோம். கற்றுக்கொள்ளல, கற்றுக்கொள்ளல. அந்த அனுபவத்தின் மூலமாக புதுப்பதின் மூலமாக கற்றுக்கொண்ட அனுபவத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிதான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி சொன்னா அவங்களுக்கு நான் ஒரு புத்தகத்தை கொடியெல்லாம் சொல்லுவேன். ஆனா இந்த புத்தகத்தை நீங்க படிங்க, ஒவ்வொரு சம்பவத்தை நீங்க பாருங்க. ஆண்டவர் எழுதுவது அடிக்க செய்திருக்கிறார். நீங்க துடிக்காது என் மகளை சீர்படுத்துவதையால் சொல்ல, என் மகளை சீர்படுத்துவதையால் கேட்கிற என்று துடிக்க ஆரம்பிங்க என்ற ஆலோசனை அனுபவிச்சோம். அவருக்கு அதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமாக இருந்தது. அதான் சொல்லி சம்பவங்களை நான் சொல்லி இதை முயற்சி செய்து கட்டாயம் அந்த விடுதலை அவள் பார்க்கிற வண்ணமாக நீங்க முழங்கால் என்று ஜெபம் பண்ணுங்க. ராத்திரி முழு ஜெபத்துல இருக்கீங்க. அவள் என்ன பேசினாலும் பரவாயில்ல பண்ணாலும் தேவைப்படுத்துறது கூட நீங்க பேசுறாங்க, பேசாதீங்க, பேசப்படுத்துறது பேசக்கூடாது. ஒரு விரோதத்தை உண்டாக்கல, குறைச்சிருங்க, எதுக்கு பேசுங்க. அவள்தான் பிரயோகத்தினாலும் நீங்க பேசாதீங்க. இப்படி சொல்லி அந்த உண்மையே அந்த ஒரு 20 நாள் கழித்து ஒரு யோகா ஷீட்ல 2 பக்கம் எனக்கு ஒரு கடிதம் எழுதிட்டாங்க. ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த குடும்பத்தில் இருந்தது. அது ஒண்ணுமே பேசல. அந்த அம்மா அந்த பிள்ளை காலையில் விடுவிடா எழுதிச்சுருந்தாங்க. அம்மா கிச்சன் இருக்காங்க. அம்மா எழுதுனதுதான் அவங்க நான் ஷேர் பண்ணேன். அம்மா நான் வேலை வந்தாலும் இருக்கிறேன், ஏன்னா என்னுடைய சாய்ஸ் கிடையாது. எனக்கு திருமணம் ஏற்பாடு நீங்க பண்ணுங்க, மாமலை கூட நான் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. உங்களுடைய சாய்ஸ் எதுவோ நான் அதுக்கு செய்கிறேன் என்று சொல்றேன். ஆச்சரியம். கற்றுக்கொள்வதற்கு முன்பாக துடிக்க ஆரம்பிக்கிற போது அவர் அந்த புத்தகத்தையும் சொன்னாங்க. ஐயா இந்த திருப்ப என்னுடைய அதற்கே நான் செய்தேன். எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். அது மையா கொடுத்து அந்த கதையை சொல்லியிருந்தார். அதனால இவங்களை நமக்கு இந்த பிள்ளைகிட்ட பேச முடியாது. இந்த பிள்ளைகளுக்கு ஏன் 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 என்ன கட்டணம் என்ன கொடுத்து பயப்பட அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தும். அது சேர்ப்போம். இந்த காரியங்கள் எல்லாம் சொன்னா ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் எல்லாம் சந்ததிப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வழி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு வழி இருக்கிறார். முழங்கால் இருந்தால் போதும், அதை நோக்கி மன்றாடினால் போதும், வழியை அவர் திறக்கிறார். சொல்லுகிறது சொன்னார், செம்பரவை 2ஆக பிறந்து வெட்டாந்தரவான வழியையும் காட்சியாக அந்த உருவங்களை உடைப்பார். அந்த உருவங்களை உடைப்பார் மாற்றுவார், வார்த்தையை மாற்றும். அதனால நம்முடைய குடும்பங்களுக்கு அநேக சொன்னார். நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் இப்படிப்பட்ட ஜபம் அவசியம், இப்படிப்பட்ட ஜபங்கள் அவசியம். இந்த பிள்ளைகளை மாற்றுவது வேற எந்த வல்லமையும் மாற்ற முடியாது. அதுதான் முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும். 2வது ஒரு காரியம் என்று சொல்லும்போது ஒரு பெர்செக்யூஷன்.
அது தேவையாக கிறிஸ்தவ சமுதாயம் பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் அப்படிப்பட்ட நெருக்கத்தில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். சில காட்சிகளை நாம் பார்க்கிற போது நம்மால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அது நம்மளை ரொம்ப நம்மை பாதிக்கிறது. நான் எத்தனையோ காட்சியை பார்க்கிற போது ஆக்சுவலி அப்படி காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாதையில் அநேக மிஷனரிகள் பொதுவாக மத மாநிலங்களுக்கு பணியாற்றுகிறார்கள். அவங்க எல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமான சில காரியங்களை சந்திக்கிறார். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டோம். அவர்களுக்காக நாம் அன்றாட கடமைப்பட்டோம். இவரு 13ஆம் அதிகாரம் நினைக்கிறோம். 2ஆம் சங்கீதம் 3ஆம் சங்கீதம் எங்களை நினைத்துக்கொள்ளுங்கள். உங்களை அடிக்கப்படுகிற போது, துன்பப்படுத்துகிற போது, பொய்யான குற்றச்சாட்டுகள் நம்மை சிறையில் அடைக்கிற போது, காயப்படுத்துகிற போது நான் செய்ய வேண்டிய சில காரியத்தை ஆண்டவர் வரை சொல்லிக்கிறோம். நீங்கள் இழைப்புள்ளவர்களாக இந்த 13:3 கட்டப்பட்டிருப்பவர்களே கூட நினைத்துக் கொள்ளுங்கள். தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அதாவது காரணமில்லாமல் அவர் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ நம்ம உடன்பிறந்த சகோதரமாக ரொம்ப நெருங்கின ஒரு உறவினரும் மிஷனரியா இருந்து அவர் அடிபடுகிற காட்சியை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமானால் நம்முடைய எல்லை எவ்வளவு கலங்கும். அதுபோல எங்களை நினைத்து காரணமெல்லாம் தீங்கு அனுபவித்து சிறையில் அடைக்கப்படுகிறது. எங்களை நினைத்து அதுதான் ஆட்சியில் சொல்லுற காரியம். அதனால அந்த காரியத்துக்காக கட்டாயம் நம்ம செதுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு இப்ப நாம் தள்ளப்பட்டிருக்கோம். அது நான் தவறிவிடக்கூடாது. கட்டாயம் ஒருமித்த சொல்லும். அது பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும். அவரது கரங்களை அசைக்கும் காரியங்கள் நமக்கு அனுபவமாக மாறும். ஆரம்ப நாட்களில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி கன்வர்ஷன் வரும்போது கூட சைவத்தொழில் சொல்றேன். முதல்ல ஒரு கூட்டம் நடத்தி வாலண்டியராக உள்ள சில அட்வொகேட்ஸ் எல்லாம் நாங்கள் மொபிலைஸ் பண்ணி மதுரையில் மற்றும் பக்கத்து சில டவுன்ல முஸ்லிம்பட்டி ராம்நாடு போன்ற இடங்கள்ல ஒரு லீகல் டீம் தயார் பண்றதுக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டோம். அனைவருடைய முயற்சியால் அப்படி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி ஒரு காரியம் அவங்க போன் நம்பர் எல்லாம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் பண்ணி அவங்களுக்கு அந்த நம்பர் எல்லாம் பர்மிஷ் பண்ணி திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமானால் அவங்க உடனடியாக வந்து அதற்கு எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல நீதிமன்றத்தில் அணுக வேண்டிய சூழ்நிலைகள் வருமானால் அவர்கள் உடனடியாக வந்து அதை அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தயார் பண்ணணும். அதனால ஆண்டவருடைய திருவிழினால தமிழ்நாட்டில் நம்முடைய பிறப்பு நிமித்தமாக அந்த லா ரிப்பீல் ஆச்சு. அதனால அந்த லீகல் சொல்லலாம் ஃபங்க்ஷன் ஆகல. ஆனா இப்போ சூழ்நிலை அதை ரிவைவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது ரிவைவ் பண்ண வேண்டிய ஒரு காரியம். நாளைக்கு பிறகு மீட்டிங் யூடி சர்ச்சில் இருந்து வச்சிருக்காங்க. அது என்னை கூப்பிட்டு வரலாம் சொல்லுங்க நாளைக்கு சாயங்காலம் அந்த மாட்டுத்தாப்பு ஸ்டாண்டில் தகவலை வச்சிருச்சு. அதனால அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைக்கு நாம் நல்லா போயிருக்கோம். ஆன்டி கன்வர்ஷன் லாவை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னா கூட ரொம்ப கொடுமையான சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து வருது. நாங்கள் கவனமாக படிக்கிறது கற்றுக்கிறது குறிப்புகள் எடுக்கிறது.
ஹரியானாவில் இப்போ என்னாச்சு பண்ணுவாங்க, இப்போ லா ரெடி ஆயிடுச்சு. மார்ச் 2 அது எனாக்ட் பண்ண போறாங்க அந்த லா. அந்த பொதுவான ஒரு காரியம் என்ன கேட்டா, ப்ராசிக்யூஷன் அரசு தரப்புல ஒரு குற்றச்சாட்டு விசாரிச்சு குற்றச்சாட்டு சொன்னோம்னா அரசு தரப்புல உள்ளவங்க அந்த குற்றத்தை நிரூபிக்கணும். இவர் இப்படிப்பட்ட குற்றம் செய்திருக்கிறார், இந்த லாபப்படி அதை மீறுதல் செய்திருக்கிறார், இந்த செக்ஷன் படி இவரை கண்டிக்கணும், அதுக்கு நல்ல சாட்சிகள் இருக்குன்னு சொல்லி அந்த குற்றப்பத்திரிகையை அவர் கோர்ட்ல கொடுக்கறது தான் வழக்கம். ஆனால் இந்த லா ஒரு எக்ஸ்ட்ரீம் லா. என்னன்னு கேட்டா, அந்த லீகல் பார்வை சொல்ல போனா யார் குற்றம் பேசப்பட்டார்களோ அவங்க மேல நான் சார்ஜ் ஷீட் போடலாம். இப்படி செய்யலாம், இன்னொரு கன்வெர்ட் பண்ணலாம், அதான் சார்ஜ் ஷீட். இது நான் பண்ணலன்னு நிரூபிக்கிற பொறுப்பு இருக்கு. நிறைய அரசு தரப்புல பொருள் பண்ணோம், இப்படி குற்றம் இதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ப்ராசிக்யூஷனுக்கு உண்டு, அரசு தரப்புக்கு உண்டு. இப்போ என்னன்னு கேட்டா, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவன் பொருள் பண்ணணும். சாத்தியமாகுமா? ஒரு பாஸ்டர் மேல இப்படி ஒரு சார்ஜ் போட்டா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொருள் பண்றதுக்கு நான் எங்க பொருள் சர்வீஸ் கிடைக்கல. அதன் விளைவாக ஜெயிலில் போன்ற சூழ்நிலை. இந்த சட்டங்கள் கர்நாடகா சட்டத்தை கண்டுகள் இது சில காரியங்கள் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி தண்டனை ஒரு காய்ச்சல் சொன்னா தண்டனை கூட்டணும். 5 வருஷமா 10 வருஷமா இது அந்த ஸ்டேட்ல பண்றாங்க. ஆனால் பிஜேபி அல்லாத அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும், அதுவும் என்ன சொல்றாங்க, இப்போ அது பிரஷருக்கு சமீபம் சென்ட்ரல் லா கொண்டு வரணும், ஆன்டி கன்வர்ஷன் லா. அதான் நான் பிஜேபி கவர்மெண்ட் ஸ்டேட்டுமா அப்ளிகபிள் ஆகும். அப்படிப்பட்ட நெருக்கங்கள் அதை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நெருக்கங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவற்றெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் ஒருவர் தான் அதை மாற்றம். ஆண்டவர் ஒருவர் தான் அதை மாற்ற முடியுமே தவிர நான் இன்னும் பெரிய கட்சிக்காரன் போய் பரிசோதனை பண்ணி நீங்க சொல்லுங்க அவங்க நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நெருக்கம். எனக்கு பத்திரிகையில் பார்த்த ஒரு செய்தி என்ன இருந்த அரசு தாக்கத்தை ரிட்டையர்ட் உத்தரப்பிரதேசம் நடந்த ஒரு சம்பவம். ரிட்டையர்ட் கான்ஷன் 2 பசுமாடு வச்சிருக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்வாதான். வெட்டனரி ஹாஸ்பிட்டலும் நாட்டை கொண்டு வர முடியல. ஏன்னா அவர் முஸ்லிம். அதனால ஏகப்பட்ட பிள்ளைங்க கொண்டு போய் சொல்ல எனமும் மாதிரி தகுதின மாதிரி அந்த கிறிஸ்டின் பண்றாங்க. அதனால எஸ்பி பார்த்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு போவாங்க. ஆஸ்பத்திரிக்கு வெட்டனரி ஹாஸ்பிட்டல் போனால்தா ஒரு லெட்டர் வாங்கிட்டு போவாங்க. அதை உடனே காட்டுவாங்க. அப்படின்னு வந்துட்டு இருக்கிறேன். ஒருவேளை அந்த எஸ்பி நான் வீட்டில் தந்துட்டு இருக்க முடியாதுதான், நீ பார்த்துக்கிறதுன்னு சொன்னா என்ன செய்யணும், அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு மாற்ற விக்கிரத்தோட வழியில வாழ்வாதாரம் போச்சு. அது என்ன சொல்றாருன்ற ஒரு வெறும் சொல்றாரு என்ன பாதிச்சு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை பிரயோஜனமான ஒரு வார்த்தை. இந்த பிஜேபி அரசு இந்த நடவடிக்கையில் நாங்கள் வாழ கற்றுக்கொண்டோம் என்று நெருக்கத்தி அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதுதான் நான் சொல்லுவேன். ரபீர் சொல்லி பிஜேபியா இருக்கிறாங்க. வட மாநிலங்களையும் சொல்லி காவல்துறை சேர்ந்து எல்லாத்தையும் தெரியாத இருக்க முடியாது. அவளை பவர்ஃபுல் மேன், ஒரே ஆனஸ்ட் மேன். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி பஞ்சாப்ல டெரரிஸ்ட புத்தகம் பண்ணவர், பாம்பே சிட்டில ரவுடிசத்தை புத்தகம் பண்ணவர், அவ்வளவு புகழ்பெற்றது ஒரு கிறிஸ்டியன் ஆபீசர், ஆனஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி. அவர் தொழில் வீட்டு கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். கோவாவில் செட்டில் இருக்கிறார். கோவாவில் சேர்ந்தவர். சமீபத்தில் அவர் ஒரு நிகழ்ச்சி பேசிய வார்த்தை என்னால் மறக்க முடியாது.
Once I was proud to be a Christian officer in the police force. காலத்துல நான் கிறிஸ்டியன் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு நிர்முகம் கொண்டவர்னா Now I have been considered as a second-rate citizen. Now I have been considered as a second-rate citizen என்று அப்படிப்பட்ட ஒரு ஹையஸ்ட் போஸ்டில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவாராங்க. அந்த மனசுல எவ்வளவு வேதனைகள் இருந்து அந்த வார்த்தை வெளிவந்திருக்கு என்பதை நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியும். சமீபத்தில் பார்லிமெண்ட்ல அவருக்கு சூட் கேட்டகரி மெம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அப்ப வேண்டாம் சொல்றாங்க. அப்ப அவர் பார்லிமெண்ட்ல சொல்ற போது உங்க எல்லாத்தையும் போல என்ற ஈக்குவல் சிட்டிசன்ஷிப் தந்தா போது சிட்டிசனை நீங்க கன்சிடர் பண்ணா போதும் எனக்கு ஒன்று சூட் கேட்டகரி ப்ரொடெக்ஷன் ஒன்று எனக்கு வேண்டாம் பார்லிமெண்ட்ல சொன்னாங்க. எவ்வளவு வேதனைகளை அடக்கி வைத்து அந்த வார்த்தைகள் வருவது நம்ம யோசிக்கிறோம். ஆனால் எந்த மாதிரி காரியங்களுக்கு அதேதான் சிறப்பிலே சாதிக்க வேண்டிய ஆண்டவத்தை மன்றாடி ஆண்டவரோடு எங்களுக்கு செய்யணும். நாங்கள் இப்படிப்பட்ட பார்வையை கடந்து செல்வோம். ஏனென்றால் சகோதரர் சொன்னது போல நான் ஜீவனோடு இருந்து உண்மை அறிவிப்பு என்று சொன்னது போல எனக்கு வாய்ப்புக்காரும் அது அடகிடக்கூடாது. சுவிசேஷம் போவதற்கான வாசல்கள் அடைபடக்கூடாது. நம்ம மற்ற 24ஆம் அதிகாரத்துல 14 சொன்ன நினைக்கிறேன். ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கு சகல ஜாதிக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லையா? பைசூர் வசந்தத்தில் 24:17 24 ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு ஜாதிகளுக்கு சொல்லப்போது சொல்லப்பட்டது ஆல் நேஷன்ஸ் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது அப்படி இருக்கிற போது ஆண்டோட வருகை தாமதமாகிறது. கட்டாயம் சுவிசேஷம் சென்றாகணும். அது தடைபடக்கூடாது. அப்ப ஆண்டோட நோக்கம் இல்ல பர்பஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகக்கூடாது. அவரோட நோக்கம் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது, தோல்வி அடையக்கூடாது. ஆக அப்படி இருக்கும்போது சுவிசேஷத்தை அதுதான் பலன் சொல்ற போது சுவிசேஷத்தின் வாசனை அடைபடாமல் எங்களுக்காக பௌத்தத்துக்கு ஆவரணம் இல்லாம பிரதேசம் படிக்கிறோம். பௌத்தத்துக்கு ஆவரணம் எங்களுக்கு வாசனைகள் அடைபடக்கூடாது. அதுவே இதன் காரணமாக சுவிசேஷம் அடைபடக்கூடாது. ஆண்டவர் நோக்கம் இவர்கள். அதனால அவங்க செய்கிற காரியங்கள் அபத்தமாக்கப்பட வேண்டும். நமக்கு விரோதமாக செய்கிற ஆயுதங்கள் வந்து வாய்க்காவே போகும் என்று வாசிக்கிறோம். இல்ல அதைத்தான் நாம் வச்சுக்கணும். எந்த காரியம் நான் அவர்தான் செய்வான், வாய்க்காமல் செய்யணும். அந்த வாக்குத்தான் நமக்கு தந்திருக்கிறாரே. நமக்கு விரோதமாக செய்யப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகிற ப்ராமிஸ் நமக்கு அந்த ப்ராமிஸை கிளைம் பண்ணுவோம் இல்லையா? ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கு இல்ல, நீ இப்படி சொல்லி இருக்கு, நீ சொல்றது பொய்ப்பதில்லை, அது சத்தியம். எந்த ஒரு கிளை மூலம் நம்ம செய்யும்போது கட்டாயம் அது ஆடுதானே. அப்படிப்பட்ட ஜெபம் கிடைத்து இப்படிப்பட்ட நெருக்கத்தை கடந்து போகணும். 29ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் அவர் தந்த தீபம் என் கடவுள் பிரகாசித்தது. 29 நாள் அதனால் பிரகாசத்தினால இதை கடந்து போனேன். 29 அப்பொழுது அவர் தீபம் தலையின் மேல் பிரகாசித்தது. அப்பொழுது அவர் தீபம் தலையை பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன்.
இருளான பாதைகள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். தீபத்தை நம்முடைய கருத்தை கொடுத்திருக்கிறார். வசனமாய் தீபத்தை நம்முடைய கருத்தை தந்திருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம தலைக்கு கொண்டு வந்ததால் நம்ம சிந்தனைக்கு கொண்டு வந்து மெடிடேஷன், அதை நம்ம சிந்தனைக்கு கொண்டு வந்து அதை தியானிக்கிற போது அதிலிருந்து ஒரு பிரகாசம் வருகிறது என்று அந்த வாக்கியம் வருது. அதிலிருந்து ஒரு பிரகாசம் வருது தியானிக்கிறது. அந்த பிரகாசத்தினாலே இந்த இருளை கடந்து போனேன். நம்ம வியாதியை சொல்றாங்க, நம்ம பரிசனை சொல்றோம் இல்லையா? வியாதியின் சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றேன். நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு அதிலிருந்து கிடைக்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அந்த வெளிச்சத்தை நாம் கடந்து கொண்டு இந்த சூழ்நிலை கடந்து. ஆகவே வார்த்தை தான் நம்மை பாதுகாக்கும். வார்த்தை தான் நமக்கு பாதுகாக்கும். அந்த வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரின் சொல்லி என்று சொல்லி அந்த பிரகாசத்தை பெற்றுக் கொள்ளுகிற போது கடந்து கொள்ள முடியும். கடந்து கொள்ள செய்வார், கடந்து செய்வார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த காலகட்டங்களில் நாம் அப்படிப்பட்ட ஒரு சிலத்தை ஏறெடுப்பது நிகழ்ந்த ஒரு அவசியமான ஒரு காரியம். நான் சொல்ல நினைத்தது வேற, ஆனா உங்களுடைய அறிவிப்பிலிருந்து சாட்சியிலிருந்து கேட்கும்போது எனக்கு ஒரு நிறைவான மகிழ்ச்சி வந்ததுனால இந்த காரியங்கள் ஷேர் பண்றதுக்காக நான் அது தீர்மானம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாங்கள் கடந்து வைத்திருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமான ஒரு நிலவரத்தில் அதுதான் நான் ஒரு பயிர்களை குறிப்பான காரியமும் கூட சேர்ந்தது. இப்ப 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். வானத்தையும் பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாம் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நிதானிக்க தெரிகிறது. இந்த காலத்தை நிதானிக்கிறது உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லிட்டா 56ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் மாயக்காரர்கள் பூமியில் உள்ள காரியத்தெல்லாம் பார்த்து நமக்கு நிதானிக்க முடியும். வானிலை அறிக்கை பார்க்கிறோம். வங்கக்கடல்ல புயல் உருவாயிருக்கு. அது இருக்கிற மணிக்கு சில நேரத்தில் அது கிழக்க நோக்கி நகரலாம், மேற்க நோக்கி நகரலாம், நகரும் அப்படின்னு சொல்லி போர்காஸ்ட் பண்றாங்க. வானத்தை பார்த்தா அவங்களுக்குள்ள ஆராய்ச்சி நிமித்தமான மனித ஞானத்தினால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. அது தரையை கிடக்கும் போது 150 கிலோமீட்டர் வேகத்தில் போய் இப்படிப்பட்ட பாதிப்புகளை உண்டாக்கும். வெள்ளம் நடப்போது அதனால ஆத்தோரமா அந்த குடிசையை போட்டுக்கவங்க காலி பண்ணி மேட்டான இடங்களுக்கு நீங்க போயிருங்க என்று சொல்லி எச்சரிக்கை. அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியல. நான் இப்ப எந்த காலத்தில் இருப்பேன்னு உங்களுக்கு நிதானிக்க தெரியாமல் போனதல்ல. இதெல்லாம் மற்றெல்லாம் நல்லா செய்வீங்க. ஆனால் பின்னாடி பார்க்கிற போது ஒரு நியாயத்திற்கு நாள் வருகிறது. அந்த அடுத்த 58 பார்க்கிற போது அது பிரச்சனை. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகர்களுக்கு ஒப்புக் கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையிலே போடுவான். உலகத்து பிரகாரமான ஒரு பிரச்சனையில் நியாயத்திற்கு வருவது எப்படி இருக்குங்கிறத சுட்டி காட்டி நமக்கு அதை வரப்போகிற நியாயத்திற்கு பிரச்சனை சுட்டி காட்டப்படுது. ஒரு நாள் குற்றச்சாட்டு வருது. நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்த கொண்டு போவாங்க. அவர் என்ன சொல்கிறார், நீ போய் அவன்கிட்ட ஜெயிக்க முடியாது, தோக்க முடியாது, என்ன இவன்கிட்ட சமாதானமாயிட்டு உலகத்தில் இருக்கிற காலத்திலே யாரோடும் பக வேண்டாம், விரோதம் வேண்டாம், அவங்க ஒப்பட வைங்க, சமாதானத்தோடு நீ திரும்பி போயிடும்.
இல்லைன்னா அவன் ஒன்றை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லி போலீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சு உன்னை ஜெயில கொண்டு அடைக்க போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் குறிச்சிருக்க. அப்படிப்பட்ட முடிவை நீ சந்திப்பதற்கு முன்பாக நீ இந்த காரியத்துல சக்தி பண்ணுங்க ஒப்பரவு இருக்கு. ரெண்டு கேள்வி, அந்த இதெல்லாம் செய்யற போது இந்த நியாயத்திற்கு நாளைக்கு தொடர்ந்து அதை சொல்கிற போது இந்த நாளைக்கு நீ தப்பிச்சுக்கணும். நியாயத்திற்கு நாளைக்கு நீ தப்பிச்சுக்கணும்னு சொன்னா இது இப்பவே இந்த காலத்தை எப்படிப்பட்ட காலத்தை நாம் இருக்கிறோம் என்பதை நீ சிந்திச்சுப்பாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலத்துக்கு நம்ம இப்ப சிந்திக்கிறது பல காரியங்கள் அது சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலத்துக்கு இருக்கிறோம். ஆண்டவரால் இயேசுக்கிட்ட வருகையின் காலத்தில் மிகச் சமீபமாக வந்திருக்கிற காலகட்டத்தில் 2 Timotheus 3ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 5 வருஷங்களை வருஷம்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சமுதாயத்தை குறித்து ஒரு படப்பிடிப்பு பிரதான சொன்னாங்க. நினைக்கிறேன் ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க. சமுதாயம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கும், கடைசி நாட்களில் சமுதாயம் எப்படி இருக்கும் என்ன நாம் அதை பார்க்கலாம். அதுல ஒரு 18 காரியங்களை அவர் சுட்டி காட்டுறார். கடைசி நாட்கள்ல மக்கள் எப்படி இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அந்த வயசுக்கு ஒன்னா கொஞ்சம் நிதானமா படிக்கலாம். அந்த 18 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் நிதானிச்சு நம்ம படிச்சோம்னு சொன்னா கடைசியில் ஒரு சொல்றப்ப அத்தியாவசனத்துல இவற்றையெல்லாம் இல்லையா. ஆனால் படிங்க, அது எல்லாரும் தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க படிக்கிறத விட நீங்களும் அந்த 18 காரியங்களை அறிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறியீர்களா? எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியர்களாயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளையும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பக்தியாயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவராயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. சமுதாயம் எப்படி இருக்கும், சமுதாயம் எப்படி இருக்கும் அடுத்த பகுதியில கலாச்சார 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது 19ஆம் தனிப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கும். இது சமுதாயத்தின் படப்படும். கலாச்சாரங்களை பார்க்கிற மாற்றத்தின் விதிகளை பொறுத்தவரை சொல்லப்பட்டிருக்கு. கலாச்சாரம் 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வர வம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, கிளித்துணியம், வகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேகங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதழானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுங்கள் என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கு உங்களோட 18 காரிய சமுதாயத்தை குறித்து பார்க்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட மனிதர்கள் நாம் ஒவ்வொருத்தரும் மாம்சத்தின் என்று சொல்லி தனி மனிதனுடைய வாழ்வையை சொல்லி காட்டுகிறார். இந்த 2 காரியங்களையும் பார்க்க முடியாது. சமுதாயம் எப்படி இருக்கு, தனிப்பட்ட மனிதன் அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி தனிப்பட்ட காரியத்தை சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் ஆண்டவர் சரி செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு இந்த வேலையை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதாவது இவ்வளவு நாட்களும் சொத்தவந்த கிறிஸ்தவம் நமக்கு தெரியும்.
டாக்டரினல் கிறிஸ்டியானிட்டி எல்லாத்தையும் நல்லா தெரியும். பிராக்டிக்கல் நடைமுறை கிறிஸ்தவம், பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி. சித்தாந்த கிறிஸ்தவம் ஒரு பக்கம் இருக்கு, நடைமுறை கிறிஸ்தவம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்க்கிறார்? இந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை சுட்டி காட்டுகிற போது நடைமுறை கிறிஸ்தவம் எப்படி இருக்குங்கிறதா நமக்குள்ள பேசுகிறோம். கடைசி நாட்கள்ல இருக்கிறவர்களுக்கு சுட்டி காட்டுவது ஏராளமான காரியங்கள் உண்டு. அதனால நம்ம ரொம்ப நெருக்கமான ஆண்டவருடைய வருகைக்கு மிக அழகான வந்திருக்கு என்று சொல்வதற்கு அதிக காரியங்கள் உண்டு. ஆனாலும் தனிப்பட்ட காரியத்தை மாத்திரம்தான் நான் அதை நான் தெரிந்து கொண்டுட்டேன். அதை எடுத்து கொள்ளுங்கிறதுக்காக ஆண்டவரை நினைவுபடுத்தினாங்க. வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அப்ளிகேஷன் செய்வது நம்ம எந்த அளவுக்கு அதை அப்ளை பண்ணிருக்கோம். இந்த 18 17 தயவுசெய்து மனசுல வைங்க. கலாச்சாரம் சொல்லப்பட்ட காரியம், சொல்லப்பட்ட 18 காரியம் ஆண்டவர் விலக சொல்லியிருக்கிறார். அதை சொல்றது இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தப்படுத்தவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ராஜ்யத்தை நோக்கித்தான் பயணிக்கிறோம் என்று சொல்லுவோம். கிறிஸ்தவத்தை சொல்லிச்சு, கிறிஸ்தவ மாற்றத்தை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு. கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது மதம் அல்ல. அது முன் நிர்ணயிக்கப்பட்ட லக்கை நோக்கி பயணிக்கிற ஒரு மார்க்கம், முன் நிர்ணயிக்கப்பட்ட லக்கை நோக்கி பயணிக்கிற மார்க்கம். அந்த மார்க்கத்தை நம்ம பயணிக்கிறோம். லக்கு, நம்முடைய லக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் நமக்குள்ள லக்கு ஆண்டவரை சொல்றாரு. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்க நம்ம போயிச்சாரு. அதான் நம்முடைய லக்கு. 14ஆம் அதிகாரத்தோட 2-3 வருஷங்கள வாசிங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்கள் இருக்கும்படி நான் மீண்டும் வந்து உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர் நல்ல கொண்டு சேர்த்தாருக்கு. அந்த வாசத்தை சொல்லுங்க. நான் மீண்டும் வருவேன். I will come again. I will come again. This is the greatest promise in the Bible. The greatest promise. அங்கு என்ன செய்வாங்க? உங்களை என்னோடு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அழைப்பு இந்த லெக்கை நோக்கி பயணிக்கிற மார்க்கம் என்றுதான் சொல்றது. ஆனால் இந்த லெக்கை நம்மை சரியாக இந்த சரி பண்ற காரியங்கள் வரும். இந்த சரி பண்ற காரியங்கள் வரும். அதனால நம்ம மேலோட்டமான வாழ்க்கையை திருப்திப்படக்கூடாது. ஆனால் இதிலிருந்து நாம் விடுதலை பெற்ற வாழ்க்கை வெளியே வந்திருக்கிறோம். அந்த மறுப்பு வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு சொல்லும்போது அங்கே பெரும்பாலான வழியும் இருக்கு. இங்கிலீஷ்ல ஹைவே ரோட்ல பாக்குறீங்க, ஸ்டேட் ஹைவேஸ்,
national highways, and everything. The right to the time of the it's a great highway. You know? அது பரிசுத்த வழி. அதுதான் நீங்க highway of holiness. Highway of holiness. அந்த பாதையில் வந்து அந்த வழியில் நடக்கிறவர்கள் மேலையாய் இருந்தாலும் திசைகளுக்கு போவதில்லை, அங்கே திட்டம் இருப்பதில்லை, ஆண்டவர் நமக்கு வழியை வச்சிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வழியை வச்சிருக்கிறார். அந்த வார்த்தையில நீங்க பார்க்கணும், தீர்ப்புகள் அதிகம் வரவில்லை. நம்ம முதல காட்டிலும் தீர்த்திருக்காங்க. அந்த தீர்ப்பிலே அந்த பாதை வர முடியாது. அப்ப அந்த பாதத்தை அந்த ஹைவே ஆஃப் ஹோலினஸ் பரிசுத்த பரிகாரத்தை நம்ம வரணும்னு சொன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதானே அந்த பாதையை வருது. தேவையான காரியத்தை அந்த பாதை நீங்கள் வலப்புறமாய் சாயும் போது இடப்புறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த பாதத்தை நாம் நம்புகிறோம்னா ஆபத்துக்கு வந்து இருக்காருன்னா நமக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் இருக்கு. அந்த சீதத்தினுடைய வெளிச்சம் அந்த வெளிச்சம் வந்து நம்முடைய பிரகாசத்திலிருந்து சத்தம் வைக்கிறது. இப்போது சத்தமாக இருக்கிறது, அந்த வார்த்தை சத்தமாக இருக்கிறது. பின்னாடி இருக்கிறது மயில் சொல்ல சத்தத்தை கேட்கிறேன். இதுதான் ஒரு கைடன்ஸ். பாடத்தில் வந்து நமக்கு சட்டத்தை எதிர்க்கிறீங்களா? நமக்கு அவர்களோட தோரணை சட்டத்தை கேட்கணும்னா சட்டத்தை கேட்கிற எவ்வளவு இருக்கும் நினைக்க முடியாது. நமக்கு அவருக்கு தூரம் எவ்வளவுன்னா இப்ப நான் பேசுறேன் உங்களுக்கு கேட்குது. அந்த தூரத்துல அந்த தூரத்துல நமக்கு பின்னாடி வந்து பாடலுக்கு கொண்டாந்து பாடத்தை வச்சு நகரப்படுவதற்கு பின்னாடி வந்து ஆச்சரியமான ஒரு சமூகத்தில் அது ஒரு பறவையின் சேஷப்பட்டது. அது இந்த ரேடாக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது வரணும் கண்டு பார்த்தா கூட எவ்வளவு பறவை பறக்க கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சு தவறாது. எவ்வளவு வருகிறது யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு
அந்த சைஸில் வச்சு ரொம்ப குவாலிட்டி எவ்வளவு வேகம் தெரியும் தாழ்வாங்க. சின்ன ஒரு எழுத்தக்கூட படிக்க எழுத்தக்கூட படிக்கிற அளவுக்கு காணலாம். ஒரு ஆளை மிக்ஸ் பண்ணியாச்சோம்னா நம்ம சர்வே பண்றதுக்கு எங்க எடுக்கலாம் நடிகரமா சரி இருந்தாச்சு எங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்லி போட்ட இடத்துல இருக்கிற அளவுக்கான ஒரு பாடம் அப்படி கற்றுக்கிறேன். பார்த்தா அந்த எல்லாம் பார்த்து எங்க யாரு இருக்கிறா எங்க மூலம் எங்க இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கான சேட்டலைட். அதோட பயந்து இந்த ஐந்து அப்படிப்பட்ட மனுஷன் ஞானத்திலேயே குறிப்பிட்ட அழியாத ஸ்டைலுக்கு எங்க இருக்கிற எதுக்கு இருக்கிறாங்க டிராவல் பண்றாங்க காரண போறோமா அப்படிங்கெல்லாம் கண்காணிக்கிற அளவுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மனித ஞானத்துக்கு என்ன சொன்னா ஆண்டுடைய கண்கள் கண்காணிக்கிறார், ஏற்ற வழியில சட்டம் கொடுக்கிறார், மருத்துவம் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வழிகளை நமக்கு வச்சிருக்கிறார். இவ்வளவு பிரதேசன்ஸ் எல்லாம் நமக்கு வச்சிருக்கிறது, தெரிஞ்சிருக்கிறது, அறிந்திருக்கிறது. இதெல்லாம் காரியங்கள் செய்கிறேன். இதை நாம் உணர்ந்து நம்ம இந்த பிராக்டிகைக்கு நடைமுறை கிறிஸ்தவத்துக்கு மறந்து நடைமுறை கிறிஸ்தவத்துக்கு மறந்து கடினமான காரியம் கடினமான காரியத்தை நீச்சல் பண்ணிருந்து நம்ம ஆண்டு அதுக்காக ஆண்டு திருவையும் சக்தியும் ஐந்துவராக வந்தார். சத்தியத்தையும் கொடுத்து அவர்களும் திரும்ப கேட்டால் கொடுக்கிறார். அப்படி எவ்வளவு முன்னாடி இடத்துல இருவரினாலும் சத்தியத்தை நிறைந்தவரால் வாசம் நமக்கு வாசம் சத்தியத்தை எந்த வருஷம்னா ஆட்கள் நமக்கு சத்தியத்தை கொடுத்து கிருபையும் சேர்த்து தருகிறார். நம்மளால எங்காச்சு விடுறார். அதுக்கு அந்த கிருபை எடுத்துமான கட்டாயம் பாஷை அவரை கூடாத காரியம் அவரை கூடாத காரியம் கிருபைக்காய் சொன்னார். கிருபையை கேட்டு ஆண்டோடு இந்த சத்தியத்தின் நிறைய படுக்கிறோம் நிறைய படுக்கிறோம். எங்கே விடுதலைக்கு அந்தந்த இடத்துல கேட்டு ஆண்டோடு எல்லாம் செய்யும் சொல்லும்போது கட்டாயம் கிடைக்கிறார். அது கட்டாயம் வச்சிருக்கிறார். நம்முடைய நான்காம் அதிகாரத்துக்கு இரத்தத்தை தரவும் ஏற்ற சமயத்தை சகாயம் செய்யும் பெருமை பெற்றுக் கொள்ளவும் தைரியமான எண்ணத்தில் திருவாசனை வளர்க்கலாம் என்று ஒரு அழைப்பை எனக்கு தந்திருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொண்டு டிசப்பாயிண்ட் பண்ணுவாரா? Never disappointment. Never disappointment. மாறுங்கள் என்கிட்ட அன்னைக்கு தான் ஆசாரியம் மட்டும்தான் வருது. பிரபாசம் சென்ற போடுறதுக்கு ஆசாரியம் பிரதான ஆசாரியம் மாத்திரம்தான் அது வருஷத்துக்கு வருமானம் வருது. இந்த தலைச்சலையை கிளம்பச்சு இது
முடிவும் ஜீவனமான ஒரு மாற்றத்தை இந்த சரீரத்தை பிரித்து வருவதாக நானே அனுபவிக்கிறார். அவர் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் வந்திருக்கிறார். எந்தெந்த வேதத்தில் அப்படி ஒரு புதிய ஜீவனமான மாற்றத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த காலம் அந்த ரத்தத்தை நமக்கு தைரியம் தந்திருக்கிறார். அந்த தைரியத்தை திரும்ப நீங்க வாங்க தேவாலயத்தின் திரட்சியிலே மேலே இருந்து கீழே இரண்டாக தெளிந்தது என்று வாசிக்கிறோம். மேல் தொடங்கி இரண்டாக தெரிந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிரச்சனை கிடைத்தது என்று பாருங்கள். அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் ஃபார் ஃபாதர் ஃபார் கிரகிச் ஓட்டனைட் அந்த வெற்றிப்பட்டு அந்த குணத்துக்கு அந்த பிக்சர் நமக்கு போது அந்த கிணத்துல 12 சென்டிமீட்டர் திக்னஸ் சென்டிமீட்டர் திக்னஸ் அடுத்தபடி நேரத்து கிழவு அந்த அறிவு நேரம். இந்த பக்கம் ரெண்டு அந்த வண்டி மாடு, இந்த பக்கம் ரெண்டு ஜோடி மாடு, வேறு மாடு இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கா கூட அது பிரிக்க முடியாது. தானா பிரிஞ்சு வரும். கடைசி சத்தம் சத்தத்துல நடக்கு தேவாலயத்தினுடைய வழி இறங்கிவிட்டது. சரீரத்தின் மரணத்தினால் சிறிய ரத்தத்தினால வழி திறந்து விட்டது. அந்த இடத்துல நீங்க வாங்க இறக்கத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு வாங்க. ஏற்ற சமயத்தில் சகாய்க்கு திருவேற்றாக எனக்கு வாங்க. அழைப்பு மனிதர் எனக்கு அழைப்பு கொடுக்கிறது. இதை நிறைவேற்ற எனக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வாங்கன்னு சொல்லிடுச்சு. டிசப்பாயின் பண்ண மாட்டேங்குது. நேரம் வாங்க சொல்லிட்டு இந்த டிசப்பாயின் பண்ண மாட்டேங்குது. நம்ம எங்கு கேட்டு பெற்றுக்கொள் நிறைவேற்றத்தின் நிறைந்தால் வந்துட்டு நமக்கு தரது தானே, நமக்கு தரது தானே. கேட்டு வாங்கித்தான் தர வைக்கணும், கேட்டு வாங்கதான் தர வைக்கும். எங்க கிடைக்கிறது அந்த இடத்துக்கு வராம திருவாசனை தந்து திருவாசனத்தை திருவாசனம் மூச்சு திருவாசனம் தகுதி மூச்சு அந்த மூச்சுக்கு வரணும். ஜான் மதிப்பு நண்பற்ற யூஸ் பண்ண வேதாகமும் பிரதேச விஷயத்தில் சொன்னார். இந்த மாதிரில அநேக இடங்கள்ல என்ன அர்த்தம் சொன்னா நம்ம அநேக இடங்கள்ல பயப்பட சரித்திர மாற்றிங்க நம்மளும் வரலாற்று திரும்பத்தான் நம்ம இருக்கிற இடத்துல தீர்ப்பு போட முடியும். இந்த கேட்டுப்பாரு இது திரும்ப எல்லாம் முடியும். என்னன்னு எனக்கு செய்ய முடியலன்னு கேட்டுப்பாரு. திரும்ப கொடுத்துருந்தாரு, திரும்ப கொடுத்துருந்தாரு.
அவருக்கு மட்டும் பிறகு அவருக்கு மட்டும் ஆட்சியில் பாடுபட்டவர் ஆளுடைய நம்ம கட்டாயம் ரிலேஷன்ஷிப் நெருங்கிய தொடர்ந்து அவர்கள் சொல்வாரு சொல்லுவாரு இன்னொருத்தர் சொல்லுங்க இன்னொருத்தர் சொல்ல முடியாது அவர் வார்த்தை வருது 2 வருஷம் தான் இவங்க மட்டும் சொல்லி முடிச்சிடும் 94ஆவது ஆண்டுல ஒரு செமினார் அட்டன் பண்ணேன் நான் ஒரு தீசிஸ் பிரசன்ட் பண்ணிருந்தேன் என்னன்னு கேட்டா சமாளியுடைய சமாளியின் காரியத்துல அவருக்கு உதவி செய்து சட்டப்பள்ளி சேர்த்தான் அவனுக்குள்ள காம்படிஷன் அவனை ஆட்சி சம்பந்தப்பட்ட யாருக்கு சொல்லி அவனை பிளேஸ் பண்ணி அவனை நல்லா உங்களை கம்பேர் பண்ணி இந்த நல்ல சமாளியின் வேலை செய்யறதுக்கு நான் தவறு இருக்கிறோம் சென்ட்ரல் டீம் சனிக்கிழமை அதை அக்செப்ட் பண்ணாங்க அதாவது செமினார் வந்து அதுல அட்டன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண அதே சீனியர் ஆஃபீஸர் தான் நான் தான் சின்ன ஆஃபீஸர் எல்லாருமே கொஞ்சம் சங்கடமா எனக்கு அவங்க பேசுறது அதுவே 2வது நாள் 2 நாள் அன்றைக்கு நைட் ஒரு பெரிய டின்னர் ஒரு பெரிய பாஷ் பண்ணல மேல அப்ப வந்து பிரதட்சம் ஒன்று கிடையாது மதுவரையில் மதுவரையில் தரமாட்டாங்க பெரிய தட்டு வச்சு சின்ன சின்ன குட்டி வச்சுக்கலாம் ஒரு 60 வந்துட்டா மாற்றி சாப்பிட்டு நான் ஒரு வாரமா நின்று ஒவ்வொரு நாளும் என்கிட்ட வந்து எனக்கு அது பிடிக்க வேற வெரைட்டி கேட்கறது என்ன வேணும் எனக்கு அது தெரியாது அதனால வேண்டாம் சுற்றுலாம் அவன் வேண்டாம் சொன்னா வேற வேற என்னன்னு கேட்கறது ஒரு இல்ல மத்திய பிரதேசத்தில் ஒரு ஜீ வந்து பக்கத்தில் ரவுண்ட் டேபிள் உட்காந்து ஒர்க் பண்ணிருக்காரு அவரை எனக்கு கேட்டது ஒரு வழிகாரான ஒரு பெரிய சொல்லி என்னை கிண்டல் பண்ணி எல்லாரும் பெரிய சூத்திர மாதிரி மத்தியில நான் கதையை சொல்லி எனக்கு என்ன தமிழ்நாட்டுல நான் அர்த்தமா போயிட்டேன் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு பேஸ் பண்றது ஒரு பொருள் அடிச்சுக்கலாமே ஒரு பொருள் அடிச்சுக்கலாமே நானும் ஒரு ஸ்ட்ரகிள் யார் பாக்குறேன் சோதனை எனக்கு நல்ல தண்ணி இருக்கு யாருக்கான்னு சோதனைக்கு யாருக்கு தெரிஞ்சுக்கிறாரு வீட்டுல ஆழ்கிட்ட போகிறது நான் போக முடியாது அடிச்சுக்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா நான் உங்களை கலந்துருக்கேன் அந்த வார்த்தை இந்த காதில் பொறுத்தது நான் கேட்கிறேன்
வார்த்தை வருகிறது அவர்களுக்கும் கொண்டிருக்கு. வார்த்தை பேசுகிறது நான் மாற்றேன். மொழியை தந்தார். அந்த வார்த்தை உறுதிப்படுத்தி சரி கழிப்பு ஆண்டவருக்கு சரியான கதை நடத்தி ஏற்பதை ஏற்ப வார்த்தை மேற்கொள்ளப்பட்ட திருமணம் அப்படிப்பட்ட